வணக்கம். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா சம்மர் ஏர் டிஃபென்ஸ் பத்தி பார்க்க போறோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம ஆனி OS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எதை பத்தி பார்க்க போறோம்னா சம்மர் ஏர் டிஃபென்ஸ் பத்தி பார்க்க போறோம். சம்மர் ஏர் டிஃபென்ஸ் இதை யார் கண்டுபிடிச்சானா IAF தான் இதை கண்டுபிடிச்சாங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மூலமா இது கண்டுபிடிக்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, இது வந்து எப்படி கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா இது வந்து ஒரு பழைய மிசைல் நம்ம ரஷ்யாட்ட இருந்து சோவியத் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின அந்த மிசைல் மூலமா இது தயாரிக்கப்பட்டது. என்ன மிசைல்னா R-73 ஒரு மிசைல். அது மட்டும் இல்லை, இன்னொரு மிசைல் வந்து R-27. இந்த ரெண்டு மூலமா தான் இது தயாரிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். பட் இது வந்து லோவர் ஆட்டிடியூட்ல பறக்கக்கூடிய ட்ரோன் ஆனாலும் சரி, ஹெலிகாப்டர் ஆனாலும் சரி, அதை அடிக்கிறது தக்கன தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மிசைல் உருவான காரணம் என்னதுன்னா, நம்ம வந்து சோவியத் காலத்துல வந்து ரஷ்யா கிட்ட இருந்து நிறைய ஆயுதங்கள் வாங்கணும். அது வந்து இப்போ நம்ம வீட்டிலே ஒரு டிவி இருக்குன்னா நம்ம எத்தனை நாள் அதை யூஸ் பண்ண முடியும்? யூஸ் பண்ணாலும் இருந்தாலும் சரி, யூஸ் பண்ணாம இருந்தாலும் சரி, கண்டிப்பா இது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஃபியூஸ் போயிடும், மதர் போர்டு போயிடும், அப்படிப்பட்ட சில ப்ராப்ளங்கள் வரும். அதனாலேயே இதே மாதிரி தான் இந்த மிசைலும் ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணாமல் போட்டால் அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் R-73 மற்றும் R-27 இந்த ரெண்டும் வந்து ஏர் டு ஏர் மிசைல். இதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாமல் விமானத்தில் கரெக்டாக பொருந்தாது, அப்படிப்பட்ட சில ப்ராப்ளங்கள் வந்துச்சு. இது வந்து நம்ம சுமார் நம்மகிட்ட எவ்வளோ கடன்களை இருந்துச்சுன்னா 4000 கோடியிலிருந்து 10,000 கோடி வரை இதுக்கு இருந்திருக்கு. அப்போ பார்த்துடுங்க எவ்வளோத்துக்கு இருந்திருக்கும்ன்ட்டு. அது மட்டும் இல்லை, இது நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து நல்லா இது இந்த 10,000 கோடியை நல்லா சேவ் பண்ணிட்டாங்க. இந்த சம்மர் 1 சம்மர் 2 இதுல வந்து ரெண்டு வேரியன்ட் இருக்கு. சம்மர் 1 இது வந்து இதுல வந்து R-73 மிசைல் மூலமா அதை பொறுத்திருக்காங்க. இன்னொன்று என்னதுன்னா சம்மர் 2 அதுல வந்து R-27 இது வந்து 20 கிலோமீட்டர் தான் போவோம். ஆனால் அது வந்து 12 கிலோமீட்டர் தான் போவோம். என்னது R-73 வந்து 12 கிலோமீட்டர், அந்த R-27 வந்து 20 கிலோமீட்டர் இது போகும். இதுல இருந்து நம்ம என்ன தெரிய வரோம்னா, இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப ஹைலைட்டான, ரொம்ப லைக் F-16 அப்படிப்பட்ட விமானங்களை இதால நம்ம தடுக்க முடியாது. இது வந்து நம்ம லோவர் ஆட்டிடியூட்ல பறக்கிறது. எக்ஸாம்பிள் ட்ரோனா இருந்தாலும் சரி, நம்ம உக்ரைன் ரஷ்யா போர்ல பார்த்தோம் ட்ரோனோட வேல்யூ எவ்வளோன்ட்டு. இந்த ரஷ்யா வந்து உக்ரைனுக்குள்ள அவ்வளோ ட்ரோன் அனுப்பி அந்த என்னது ஷாகித் ட்ரோன் ஆனாலும் சரி, அது வந்து ஷாகித் ட்ரோன் யாருடையதுன்னா ஈரானுடையது. அதன் மூலமா பயன்படுத்தி அதெல்லாம் குறைஞ்ச செலவுலே பயன்படுத்தி நிறைய சேதாரத்தை உண்டு பண்ணது தான் இந்த ரஷ்யா. அதே கேட்டகரியில் தான் இப்போ வார்ஃபேர் எல்லாம் மாடர்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருது. எல்லாம் ட்ரோன் நோக்கி தான் வராங்க. அதனால நம்ம வந்து இந்தியன் ஆர்மி வந்து இதுக்குன்னு ஒரு பிரத்யேகமாக கண்டுபிடிச்சது அந்த சம்மர் 1 சம்மர் 2. இந்த மிசைலுக்கு நம்ம ஏன் சம்மர்னு சொல்லி பேர் வச்சோம், அதோட ஃபுல் ஃபார்ம் என்னதுன்னு பார்ப்போம். SAM. அந்த SAMக்கு ஃபுல் பேர் என்ன? சர்ஃபேஸ் டு ஏர். இது வந்து ஒரு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். அது நம்ம அதை தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அந்த ஏர் டு ஏர் மிசைலை நம்ம வந்து சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, அதில் SAMA அதுல என்ன அர்த்தம்னா அசோசியேட் பண்றது, நம்ம அடிக்க போறது. அது மட்டும் இல்ல, R என்னதுன்னா ரிட்டாலியேஷன் ஸ்ட்ரைக். அதுதான் இதோட ஃபுல் நேம். இந்த சம்மர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம 2022ஆம் ஆண்டு வந்து டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் நடக்கிறனால இந்த டிஸ்பிளே பண்ணி வச்சிருந்தோம். அதே மாதிரி தான் இதை நம்ம எப்போ இன்டேக் பண்ணோம்னா 2023 ஆண்டு தான் நம்ம இன்டேக் பண்ணோம் இந்தியன் ஆர்மிக்கு. இந்த ஏர் டிஃபென்ஸோட சிறப்பு அம்சமே என்னதுன்னா, இதை நம்ம எங்கனாலும் கேரி பண்ணிட்டு போகலாம். இது வந்து ட்ரக் மவுண்டடாக தான் இருக்கும். இது மொபைல் இது மூலமாக தான் பயன்படுத்தக்கூடியது. இது நம்ம எங்கனாலும் கொண்டு போய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேவைக்கு. இந்த சம்மர் ஏர் டிஃபென்ஸில் இருக்க மிசைலோட ஸ்பீடு என்னதுன்னா மேக் 2.5 வேகத்தில் செல்லக்கூடிய அளவுக்கு பவர்கள் கொண்டதான் இந்த மிசைல். அது மாதிரி இது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து லோவாக பறக்கக்கூடியதை தான் அடிக்கும். இந்த ட்ரோனாக இருந்தாலும் சரி, ஹெலிகாப்டர் அப்படிப்பட்டதை அட்டாக் பண்ண முடியும். இப்போ உள்ள மாடர்ன் வார்ஃபேர் மொத்தமாக சேஞ்ச் ஆயிடுச்சு. முன்னாடி வந்து பீரங்கியை கொண்டு போய் அடிக்கிறது, இப்போ அதெல்லாம் அப்படி இல்லை. இப்போ எல்லாம் ட்ரோன் தான் வருது. ட்ரோனை டைரக்டா அங்கிருந்து விட்டுறாங்க. இங்க வந்து பயங்கரமான டேமேஜ். நம்ம ரஷ்யா உக்ரைன் போரில் நல்லாவே தெரியும். ரஷ்யா என்ன யூஸ் பண்ணுது? மாடர்ன் வார்ஃபேர் தான் யூஸ் பண்ணுது. அதிகமாக ட்ரோன்களை ஏவி விட்டுருது. அது அங்கே அதிகமான டேமேஜ் ஏற்படுத்துது. அதான் இப்போ உள்ள வார்ஃபேருக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து IAF இதை வந்து கண்டுபிடிச்சது யாருன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். அவங்க வந்து நல்ல இந்த 10,000 கோடியை லாபம் பண்ணியிருக்காங்க. அதனாலே அவங்க முயற்சியின் பேரில் உருவாக்கப்பட்டது இந்த சம்மர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இது வந்து 2 வகைகள் இருக்கு. ஒன்று வந்து சம்மர் 1 சம்மர் 2. சம்மர் 1 வந்து 20 கிலோமீட்டர்ல டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும். சம்மர் 2ஓட டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா கேப்பபிலிட்டி வந்து 12 கிலோமீட்டர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஆதரவு கொடுங்க. அப்பதான் இது மாதிரிப்பட்ட வீடியோஸ் போல எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். பாய் கைஸ்.